திரு செந்தில்வேல், பாமகவில் இது ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் அப்படின்னு பார்க்கணுமா, இல்லை இன்னும் வாய்ப்புகள் இருக்கு சமாதானத்துக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த பொண்ணை கூப்பிட்டு முதல்ல இது ரொம்ப வருத்தமாகத்தான் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் செயல்பாடுகளில் விமர்சனங்கள் எனக்கும் இருக்கின்றன, அது வேறு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டிற்காக ஆட்சி இருக்கக்கூடிய பெரும் பங்களிப்புகளை எல்லாம் புறந்தள்ளி நகர முடியாது. ஒரு கட்சி அதற்குள் ஏற்படக்கூடிய பிளவுகள், அதுவும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலேயே அது நடைபெறுவது அப்படிங்கிறதுலாம் உள்ளபடியே வருத்தத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. விரைவில் அது சரி செய்யணும். நீங்கள் சரி ஆகிடுமான்னு கேட்டீங்க, சரி ஆகணும்னு நான் உளப்பூர்வமாகவே விரும்புகிறேன். அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம், அது வேறு, அரசியல் ரீதியாக எதிர்க்கலாம். பட் இவ்வாறு ஒரு கட்சி உள்முரண்களோடு மோதலில் அது பலவீனம் அடைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய உளப்பூர்வமான கருத்தை. நான் ஏற்கனவே சொன்னேன், இது தொடர்பான 2-3 வாதங்களையும் அதை வச்சிருக்கிறேன். இங்கேயும் நான் அதை உறுதியாக வைக்கிறேன். ஒன்று, இப்போ எனக்கு அதை தாண்டி சில கேள்விகள் இருக்கிறது. நீங்கள் பைலா அதெல்லாம் எடுத்து இந்த விவாதத்தில் வாசிட்டு இருந்தீங்க. கார்கே, யூ ஆர் ஏ சீனியர் ஜேர்னலிஸ்ட். நான் வெறுப்பின்றி பேசுகிறேன். இந்த அவையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராகினும் அல்லது கார்கே சொன்னாலும் சரி, இந்த சண்டைக்கு என்ன காரணம்னு யாராவது கரெக்டாக சொல்லுங்களேன். சண்டை தீர்மாங்கிறது அப்புறம் பேசுவோம். சண்டையில் இவர் செய்கிறது சரியா அவர் செய்கிறது சரியாங்கிறது அப்புறம் பேசுவோம். இப்போ அஇஅதிமுகவுக்குள்ள ஒரு பிரச்சனை வெடிச்சிருக்கு. அதுக்கு ஒரு ரீசன் நமக்கு தெரியுது, கண்ணு முன்னாடி தெரியுது. சசிகலா அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஒருவர் சொல்லுகிறார். டிடிவியை சேர்த்துக்கணும்னு சொல்கிறாரு. டிடிவி இல்லை எடப்பாடி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிறார். இப்போ இது ஒரு சண்டைக்கான ரீசன் நமக்கு புரியுது, காரணம் நமக்கு புரியுது. ஓபிஎஸ் இல்லை இனிமேல் இரட்டை தலைமையில் பயணிக்க முடியாது, ஒற்றை தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்கின்ற பொழுது ஓபிஎஸ் முரண்படுகிறார். ஸோ ஒரு அங்கேயும் ஒரு மாற்று கருத்து, சண்டை, பிரச்சனை இருக்குனாலும் அந்த சண்டைக்கான காரணங்கள் நமக்கு தெரியும். ரைட், இதுதான் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியும். நீங்கள் சொல்லுங்க, எனக்கு என்ன காரணம் இந்த சண்டைக்கு? இல்ல, இந்த சண்டை இளைஞரணி தலைவரா போட்டதுல மாறுபட்ட கருத்து, அது பொது மேடையில வெடிக்குது. அது மட்டும் தான் பிரச்சனையா? அதுதான் பிரச்சனை இல்ல. அதுக்கு முன்னாடி அதிமுக கூட்டணியா பாஜக கூட்டணியா அப்படின்ற அந்த இடத்துல பிரச்சனை தொடங்குது. அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக பாஜக கூட்டணி. ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்றேன் செந்தில்வேல், சொல்லுங்க. உங்க கேள்விக்கு ஒரே பதில், நிறுவனர் தலைவருடைய கட்டளையை ஏற்க மறுப்பதுதான் காரணம், வேற என்ன? ஓ சரி, எந்த ஓகே, நான் கருத்தை புரிஞ்சுக்கிறேன். நான் திருப்பி சொல்றேன். நான் 2 விஷயத்த சொல்றேன். அண்ணனும் ஒரு தமிழ் தேசிய களத்தில் நீண்ட நெடுங்காலம் பயணித்துக் கொண்டிருப்பவர். எனக்கு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய சமூக நீதி பங்களிப்புகளில் எனக்கு ஒரு துளி கூட மாற்றுக்கிறது கிடையாது. இப்பவும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது நிறுவனராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு தலைவர் என்று அந்த பொறுப்பில் இருந்து ராமதாஸ் அவர்களால் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2 பேரின் மீதும் மரியாதை இருக்குது, அது தனி, அதை விட்டுருங்க. குறிப்பாக நீங்கள் இந்த 2 பேரில் யார் பக்கம் அதிக நியாயம்னு கேட்டிங்கன்னா, நான் ஒருவேளை ஐயா ராமதாஸ் அவர்கள் பக்கம் கூட நிற்பேன் இந்த சண்டைக்குள்ள, அதை விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட கேள்வி, இந்த பிரச்சனைக்கு உள்ளபடியே முகுந்தன் நியமனம் மட்டும்தான் காரணமா? நிறுவனருடைய பேச்சை தட்டி கழித்து விட்டார். அதாவது இந்த கலை நீக்கப்பட்டு விட்டது. ஒரு நல்ல கவனிச்சுக்கணும் கார்கே, ஒருத்தரை இளைஞரணி செயலாளராக தலைவராக நியமிப்பதனால தன்னுடைய தந்தையிடம் முரண்பட்டு, தலைவரிடம் முரண்பட்டு, நிறுவனரிடம் முரண்பட்டு, கிராமமாக வீதி வீதியாக திண்ணைதோறும் உட்கார்ந்து இந்த கட்சியை வளர்த்த ராமதாஸ் அவர்களை உளவு பார்த்தார் அன்புமணி என்று ராமதாஸ் குற்றம் சாட்டக்கூடிய அளவிற்கு பிரச்சனை பெருசாகுமா? அவர் இல்லாம அவரை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கக்கூடிய அளவிற்கு இது போகுமா? நான் கனத்த இதயத்தோடு சொல்றேன். முதல்ல இப்ப சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அதை நான் வன்மையாக கண்டிச்சுட்டு அதுக்குள்ள போறேன். மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய ஒரு பெரியவர் அவர் ராமதாஸ் அவர்கள். திருப்பி சொல்றேன், பொலிட்டிக்கலா எனக்கு அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவர் தலித் அல்லாதோர் கூட்டமைப்பு போன்றவற்றை ஏற்படுத்தியதிலெல்லாம் எனக்கு கடுமையான விமர்சனங்கள் இருக்கின்றன. அரசியல் அதை விட்டுருங்க. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்த விடயங்கள் பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு அவர் மீது கண்ணிய குறைவான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு நாள் இல்லாம? அப்ப இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குல்ல, அதை ஏன் யாருமே பேசுறது இல்ல? அது ஏன் மறைக்கப்படுகிறது? நான் திருப்பியும் குறைபாடாக வைக்கல, திறந்த மனதோடு மக்கள் முடிவுடுவோம். அது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கேட்பதற்கான காரணங்கள் என்ன? நான் விருப்பம் பேசுறேன். பொதுக்குழுவில் நடவடிக்கை குழு செந்தில்வேல் முடிச்சிடட்டும், நான் வந்துடுறேன். திரு செந்தில்வேல் சுருக்கமா.
ஆனா நீங்களும் வீட்ல இருந்து பேசுறீங்க, நேரலையில இருக்கிறீங்க, தம்பி திருச்சியில இருந்து பேசுறேன்னு, 2 பேருமே ஓபில இருக்கிறோம், நேரலையில இருக்கோம். கிட்டத்தட்ட ஐயா 4 பேருமே வெளியில இருந்தா பேசுறோம்னு நினைக்கிறேன். அதனால அது ஒருவர் பேசும்போது ஒருவர் குறிக்கிடாம இருந்துட்டோம்னா கொஞ்சம் உதவியா இருக்குண்ணே. ஒரு சின்ன ரெக்வஸ்ட். ஆனா நீங்க பேசுற கருத்துல எனக்கு கூட ஓகே. நான் என்ன கேட்கிறேன்னா, நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த பிளவுக்கு பின்பாக, இந்த மோதலுக்கு பின்பாக பொருளாதார காரணிகள் 1 விழுக்காடு கூட இல்லை என்று தமிழ் சமூகம் நம்பும் என்றால் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த மோதலுக்கு பின்பாக பொருளாதார காரணிகள் 1 விழுக்காடு கூட இல்லையா? அப்ப என்னெல்லாம் பிரச்சனை? அப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல கார்கே, ஒரே ஒரு நிமிடம், நீங்க திறந்த மனதோடு விவாதிப்போம். வேறு ஒரு கட்சியில இந்த பிரச்சனை நடந்துருச்சுன்னா, தந்தைக்கும் மகனுக்கும், அல்லது வேறு ஒரு கட்சியில இப்படியான ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா, அது எவ்வளவு பெரிய விவாத பொருளாக மாற்றப்பட்டிருக்கும் தெரியுமா? நான் அகைன் இது அப்படி மாற்றப்படலை அப்படிலாம் வருத்தப்படலை. இப்பவும் சொல்றேன், இது சரியாகணும். அரசியலா எதிர்க்கலாம், இருவரும் ஓரணியில் நின்று பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக நின்று சமூக நீதி பயணத்தில் தொடரணுங்கிறதா என்னுடைய பார்வை. ஆனால் இந்த சண்டைக்கான ரியல் ரீசன், உண்மையான காரணம் என்ன என்பதை தமிழ் சமூகம் விவாதிக்க மறுக்கிறது, ஊடகங்கள் விவாதிக்க மறுக்கின்றன. அதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் பேசிட்டு குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட சண்டை, அதை தாண்டி நமக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல. நம்ம பொது சமூகத்துல விவாதிக்கிறோம், குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட சண்டை அப்படிதான் ஒரு தரப்பு சொல்றாங்க. கார்கே அதை விவாதிக்க தொடங்க நானே மறுப்பேன், கண்டிப்பேன். இல்ல அதான் சொல்றேன், இல்ல அதை விவாதிக்க கூடாது. குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்குள்ள விவாதத்தை வைக்கணும் நான் சொல்லவே இல்லை, தயவுசெய்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க. குடும்பம் சார்ந்த விவகாரங்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர்கள் பேசி தீர்க்கட்டும். அதை பற்றி பொது வழியில விவாதிக்க கூடாது. யாரேனும் விவாதித்தால் கூட நான் கண்டிப்பேன். நான் சொல்றது இன்னும் உடைச்சு சொல்லணும்னா, கூட்டணி பேசுகின்ற பொழுது கூட்டணியோடு சீட்டு, எத்தனை சீட்டு ஒரு கட்சிக்கு என்று பேசுவதோடு நிற்பதில்லை எந்த கட்சிகளுமே. எல்லா கட்சியும், நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் போல விட்டுருங்க, எல்லா கட்சியுமே கூட்டணியில சீட்டை மட்டும் பேசுறது இல்ல. அது அதிமுக கூட்டணியா இருக்கட்டும், திமுக கூட்டணியா இருக்கட்டும், 2 கூட்டணிகளிலும் பெரிய கட்சி அந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் திமுக, இந்த கட்சிகளோடு கூட்டணி பேசக்கூடிய கட்சிகள் கூட்டணியை தாண்டி, சீட்டை தாண்டி சில விஷயங்களை பேசுறாங்களா இல்லையா? அது என்ன விஷயம்? அந்த பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள் இந்த பிரச்சனைகளுக்குள் இருக்கிறதா இல்லையா? இதெல்லாம் தாண்டிட்டு நம்ம வந்து பைலாக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கோம்ல. கார்கே, நான் ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு சரி ஓகே, நீங்க மற்ற சேலம் மணிகண்டன் இருக்காரு, நீங்க அவர்கிட்ட பேட்டு கூட அடுத்த சுற்றுல வாங்க, நான் அடுத்த சுற்றுல மற்ற பேசுவோம். நான் சேலம் மணிகண்டன், அன்புமணி அவர்கள் வேணா தனி கட்சி தொடங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் சொல்றாரு. அன்புமணி அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஏன்னா இது என்னுடைய கட்சி, இது நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு உறுதியா சொல்றாரு மருத்துவர் ராமதாஸ். பாமகங்கிற ஒரு சமூக நீதிக்காக பாடுபட்ட கட்சி இன்னைக்கு குடும்பத்தால சீரழிது. அதுதான் பிரச்சனை. இந்த சும்மா பூசி மெழுகி இதை நடிச்சுலாம் நான் பேச மாட்டேன். அதுதான் இன்னைக்கு பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை அதுதான். யார் கட்சியில தலையிடக்கூடாதோ அவங்க தலையிடுறதுனால தான் இன்னைக்கு அது சமூக நீதி. நான் 82,000 கிராமத்துக்கு போனேன், என் பையனை நீர் ஊத்தி வளர்த்தேன், என் குடும்பம் ஒரு காலத்திலும் வராதுன்னு சொல்லிட்டு பையனை வளர்த்து அந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துற கட்சி இன்னைக்கு ரோட்ல 2 மருத்துவர் 2 பேரும் மருத்துவருங்கிறத மறந்து போய் கத்தி எடுத்து டும்னு அடிச்சுக்கிறாங்க, கத்தி எடுத்து குத்திக்கிறாங்கல்ல. அதுக்கு காரணம் இதுதான். இப்ப நீங்க அப்படியே மறைச்சு அப்படியே பூசி இப்படி புண்ணுக்கு பூசி மெழுகாது. இதுதான் பிரச்சனை. நீங்க சொல்றது ஒரு காரணமா இருக்கலாம், இது அதோட பெரிய பிரச்சனை தான். தனிப்பட்ட வாழ்க்கை என்னங்க பொது வாழ்க்கைக்கு வந்தா தடிப்பட்ட வாழ்க்கை இல்ல அத பேசுற இடம் ஒன்னு இருக்குல. இல்ல மணிகண்டன் பேசுற இடம் இருக்குல. நீங்க தந்தி டிவில உட்கார்ந்து லிமிட்டேஷன்ஸோட தான் பேச முடியும். செந்தில் என்ன பேச ஒரு கார்க்கு இருங்க. இல்லங்க, நீங்க தந்தி டிவில உட்கார்ந்து பேசுறீங்க, உலகம் ஃபுல்லா பாத்துட்டு இருக்கீங்க. நான் அந்த லிமிட்டேஷன்ஸோட நீங்க பேசுங்க நான் சொல்றேன். இல்லங்க, நான் பிரச்சனை என்னங்கறத பிராக்டிகலா பேசுறேன், அவ்வளவுதான். நான் இந்த விஷயத்தை கடந்து போறேங்க. இந்த 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல மேட்ச் பிக்சிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கார்கே. மேட்ச் பிக்சிங்னா பாத்தீங்கன்னா முன்னாடியே பணத்தை வாங்கிட்டு ஒருத்தரை ஜெயிக்க வைக்கிறது, ஒருத்தரை தோக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த 2026 தேர்தல்ங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு பிக்சிங் தேர்தல் ஆகி போச்சுங்கிறது தான் காலத்தின் துரதிர்ஷ்டமா நான் நினைக்கிறேங்க. இந்த 2001 நான் அதை சொல்றது கொஞ்சம் கோர்வையா அனுமதிச்சிங்கன்னா தான் சொல்ல முடியும். 2021 ஒருத்தர் பாத்தீங்கன்னா வந்து என்ன முடிவு பண்ணிட்டீங்களா யாருன்னு அப்படின்னு டிவி ரிமோட் எல்லாம் எடுத்து போட்டு அடிச்சாரு, கம்பு சுத்தினாரு, எல்லாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு எதிராக ஒரு புது ஆள் வந்துட்டாருன்னு பார்த்தா கடைசியா இப்ப பக்கமா தான் தெரிஞ்சது இது திமுகவோட பி டீம் இவரு அப்படின்னு தெரிஞ்சது. ஒட்டுமொத்தமா இருந்த 4 பேரையும் கொண்டு போய் அறிவாலயத்துக்கு வச்சுட்டு அடகு வச்சுட்டு ஒரே ஒரு எம்பி வாங்கிட்டு டெல்லி பக்கம் ஒதுக்கிட்டார கமலஹாசன். அவரை தான் சொல்றேன். 2026 தேர்தலில் திமுகவில் இறக்கி விடப்பட்ட கமல் 2.0 தான் தளபதி விஜய். நான் ஏற்கனவே உங்க டிவி வாரத்தில் நான் சொல்லியிருக்கிறேங்க. அதே மாதிரி 2026 தேர்தலுக்காக
திமுகவால் திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாம் எழுதப்பட்டு அதுக்கு பின்னணி பாடகி சுசீலாவை பாட வச்சு கமல் 3.0 தயாரிக்கப்பட்டவர் தான் டாக்டர் ராமதாஸ். திமுக இயக்குதுன்னு சொல்ல வரீங்களா? டாக்டர் அன்புமணியே மிக இல்ல தெளிவா சார், சார் கடந்த முறை அதிமுக கூட்டணியில இருந்திருக்கணும்னு சொன்னவர் மருத்துவர் ராமதாஸ். ஆனா அவரை இன்னைக்கு திமுக ஆதரவா பேசுறேன்னு சொல்றீங்க. அதுதான் சொல்றேன். இப்ப 2 பேரும் ஒரு கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியோட தலைமை தாங்கிறது நீங்க அதிமுக. இதை விட வேற பேர் கிடைக்குமா? நீங்க விரும்பின அதிமுக தலைமை தாங்குற அந்த கூட்டணிக்கு உங்களுக்கு வரதுக்கு என்ன மருத்துவரையா, பெரிய மருத்துவரையா உங்களுக்கு கஷ்டம்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க. திரு அமித்ஷா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணி உருவாகினப்பயே பின்னொரு சீட்டு பக்கத்துல போடப்பட்டது பெரிய மருத்துவரையாவுக்காக. அவரை வச்சு கூட்டணி அங்க முடிவு பண்ணுங்கிறப்ப கரெக்டா அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி பெரிய மருத்துவர் பிரச்சனையை கிளப்புறார். கிளப்பி நான் தான் தலைவர், ஏன்னா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அந்த கூட்டணியை உறுதி பண்றதுக்காக முடிவெடுத்தாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராமதாஸ் திமுக அறிவாலயத்திலிருந்து அந்த திரை, கதை, வசனம், டைரக்ஷன் படி அந்த கட்சியை பனாலாக்கி ஒன்னா இருந்து சாதாரண வண்டி இழுக்கிற சாமானிய ஏழை உண்மையான விவசாயி எல்லாத்துக்குமே பாடுபட்ட ஒன்றா இருந்த பாமகவை பனையூர் பாமக, தைலாபுரம் பாமகன்னு 2 ஆக்கின அந்த பாவத்தை செய்தவர் பெரிய மருத்துவர். இதை விட வேற என்ன உங்களுக்கு நான் சொல்றது வேணும்?